அன்பானவர், நல்ல பேச்சாளர். குங்குமம் இல்லை, நான் முடிச்சிடும் வேகமாக படிச்சிடும். குங்குமம் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக 2000ஆம் ஆண்டு வேலையில் இணைந்தார். 2004ஆம் ஆண்டு குமுதம் பத்திரிகை பணியில் சேர்ந்து அங்கு 12 ஆண்டுகள் வேலை. பிறகு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் 3 ஆண்டுகள் பணி. அவரோட பணிக்காக ஆனந்த விகடன் நம்பிக்கை விருது, சிற்பி அறக்கட்டளை விருது, ஜெயந்தன் விருது ஆகிய பல விருதுகள், ஆய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா யாமறிந்த புலவன், பாரதி விஜயம், முதலிய நூல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் கவிதைகள்ல இதுவரை இயல்பின்றி தவிக்கும் வீடு, விண்மீன் விழுந்த இடம், வானத்தின் கீழே ஒரு வீடு போன்ற 5 கவிதைகள். அதை 2-3 படிச்சேன். மணி கரெக்டா 12:51. அதனால சாப்பாடு கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ 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 இது கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஒரு பசி மயக்கத்தில் இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் போய் திரும்ப நிறைய என்னை பற்றியே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதுக்காக தான். அதனால் ஆக்சுவலாக இவர் சொன்ன மாதிரி இவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் சார் மூலியமாக தான், அரவிந்தன் சார் மூலியமாக தான் நான் வரேன். அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணார். சரி, எல்லாருமே கூட்டுறவுலேயே இருக்கிறாங்க, வெளியிலேருந்து ஒரு ஆள் யாராச்சும் ஒரு அண்ணன் பச்சி அவர் இந்த நீரை பருகினால் நன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் சார் சொன்னதுனால என்னை கூப்பிட்டாங்க. எனக்கும் புதிய மனிதர்களை பார்க்குறதுல ரொம்ப உற்சாகமான ஆள். சரி, புதியவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஒத்துக்கிட்டேன். இந்த வந்தவர் பாட்டை நான் பார்த்த ஒரு இன்பமான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி என்னன்னா, நான் நிறைய எழுத்தாளர்கள், அதாவது 1940களுக்கு முன்னால் நிறைய இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை தேடி படித்து அவங்கள பற்றின சில ஆய்வுகள் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அந்த ஆய்வுக்காக அவர் பிறந்த தேதி ஒன்றும் தெரியாது. அவர் எப்போ பிறந்தார், எங்கே இருக்கார், அவர் எங்கே வளர்ந்தார் அப்படி நிறைய பேருக்கு தெரியாது. சங்க இலக்கிய பாடல்களில் நம்ம வச்சிருக்க சங்க கவிஞர்கள் அத்தனை பேருமே அந்த பாடல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட வரி தான். அதெல்லாம் அவங்களுடைய பேர் கிடையாது. அந்த வரிகளை எடுத்து அவங்களுக்கே பேரை வச்சுட்டோம். அதான் அவங்களுடைய அட்ரஸ். இப்போ தான் நமக்குலாம் ஆதார் இருக்குது, பேன் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னன்னா, நான் யார் என்பதை என்னுடைய படைப்புகளில் இருக்கக்கூடாது, படைப்பு தான் பிரதானமாக இருக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை தன்னை அழித்து கொண்டு தன்னுடைய படைப்புகள் மூலியமாக முன்னிலைத்துக்கூடிய ஒரு தமிழ் மரபு இருக்குல்ல, அந்த மரபில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேடி போகிற எழுத்தாளர்களை எந்த குறிப்புமே கிடைக்காது. அவங்க பையனை போய் நம்ம தேடி போய் பார்த்தோம்னா, ஆமாம் சார், எங்கள் அப்பா ஏதோ பண்ணிட்டு இருந்தார், நீங்கள் எனக்கு ரொம்ப வேலையாக இருக்கேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த தீபாவளிலாம் முடிஞ்ச உடனே வாங்க அப்படின்பாங்க. தீபாவளி நவம்பர் மாதம் வரும், நம்ம பார்க்கறது ஜனவரி தான் இருக்கும். ஆனால் அவங்க அப்பா பற்றி தேடுறதுக்கு அவருக்கு மேக்சிமம் ஒரு 12 மாதம் எடுத்துக்குவார். ஆனால் நான் இங்கே வந்த பிற்பாடு பார்த்தேன், அந்த ஊவகையோடு அவங்க பையன் அந்த கவிதைகள்லாம் படித்து சொல்கிறார். உண்மையிலே சார், காட் பிளஸ் யூ. நீங்கள் இந்த கவிதைகளை சாதிக்கிறீங்களோ, அது பாரதிதாசன் சொல்லுவாங்க குடும்ப விளக்கில், அதுபோல் அவங்க குடும்பத்தை நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பையன் ஒரு தந்தையினுடைய சமூக உணர்வை அவர் ஏற்றுன அந்த சமூக உணர்வினுடைய அந்த ஆசிய ஜோதியை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு முன்னால் அவங்க பையன் போயிட்டு இருக்காரு. அவர் சாதாரணமாக சொல்லலை, பேசும்போது மணிப்பூரை பற்றி சொல்கிறாரு, இந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாரு, பவர்ட்டி பற்றி சொல்கிறாரு. சமுதாயத்தினுடைய பலருக்கு அந்த சமுதாயத்தை பற்றின நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த சமுதாயத்தில் என்னவா இருக்கோம், எதுக்காக நம்ம இருக்கோம்னு அந்த சமூக உணர்வே இருக்காது. நண்பர்களே, மனிதன் மட்டும்தான் சமூக மனிதன். வேறு யாருக்கும் அந்த இடமே கிடையாது. மனிதன் தான் சமூக விலங்கும்பாங்க. இந்த சமூக விலங்காக இருக்கிறவனுடைய கடமை ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு நாம் பங்களிப்பு செய்வது. அந்த இன்னல் துயரை, பக்கத்தில் இருக்கிறவனுடைய இன்னல் துயரை உணர்ந்து அவனுக்காக உதவுவது, அல்லது அவன் துயரத்திற்கு காரணம் என்ன என்று அறிந்து அவனுடைய அறியாமையை அல்லது அவனுடைய
அவனுடைய பவர்ட்டி, வறுமையை ஒழிப்பதற்காக நாம் குரல் எழுப்புவது, உயர்ந்து நிற்கிற நாம் கீழே இருக்கிற இன்னொரு நபரை கை தூக்கலாக மேலே அழைப்பது, அதுதான் சமூக நீதி. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளையம் தலைமுறையிட்ட அப்பா ஒரு பெரிய ஆள், ஆணைமுத்து மாதிரி சொன்னாங்க. ஆணைமுத்துலாம் அவரை பார்த்து வந்தவன் நான். ஏறக்குறைய பதிப்புலகத்திற்கு நானும் ஆணைமுத்தும் பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்துருக்கோம். அவர் அவ்வளோ ஒரு எளிமையான ஆள். அவருடைய சிந்தனையாளர் இல்லை, என்னுடைய சிந்தனையாளர்லாம் நான்லாம் 12-13 வயசில் படிச்சிருக்கேன். வீட்டுக்கு வரும் சந்தா. ஆக இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது மனிதன் வாழ்றனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, அவன் எதன் பால் ஈர்க்கப்படுகிறானோ அதை குடும்பத்தின் பால் அதை சுமத்தி விட்டு செல்வது. அதில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க சார், உண்மையாகவே வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பையன் எடுத்து சொல்கிறார், இந்த கவிதையெல்லாம் சொல்கிறாரு. பாரதிதாசனுக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட அப்படி ஒரு ஆள் கிடைக்கல. எந்த ஒரு தமிழ் புலவனுக்கும் அவனுடைய சந்ததிகள் இவ்வளோ உவகையோட உங்களோட வரிகளை அப்பா 40களில் எழுதினாரு, ரேடியோவில் வந்தது. நீங்களே கூட இவ்வளோ இன்பமாக அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா, சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இந்த கவிதை புத்தகத்தை கொண்டு வரணும்னு சார் சொன்னார். அவங்க பையன் தான் ரொம்ப விரும்பினாரு அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் வரும்போது வண்டியில் வரும்போது சார் சொன்னார், நீங்கள் இந்த பொயட்ரி பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க, என்ன அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிலாம் என்னை கேட்டுகிட்டே வந்தார். அதுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. இவன் பாட்டு நிகழ்ச்சி நடக்குது, ஏதாவது தப்பாக பேசிட்டு 4 பேர் இவரை பற்றி ஏதாச்சும் நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, ஏதாவது வம்பா பேசிட்டு வரோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு 20-22 வயசில் அப்படி ஒரு துடுக்கா நினைக்கலாம். எனக்கும் 45 வயசு ஆயிடுச்சு, நான் இளமையெல்லாம் கிடையாது. எனக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு வேற மாதிரியான தாட்ஸ் இருக்கு. பாரதிதாசன் சொன்னார்ல, பாரதியார் எளிமைப்படுத்தினார் கவிதையை. பாரதியை தாண்டி இவர் என்ன எழுதிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருந்தால் பேனாவே திறக்க மாட்டான் எவனும். அந்த மனநிலை இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காலந்தோறும் சமூகம் மாறிக்கிட்டே இருக்கு, காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ காட்சிகளும் சமூகமும் மாறும் பொழுது அதனுடைய கண்ணியா இருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதன் அந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு நான் தான் சொல்ல முடியும். பாரதி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்போ ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு கவிதை இருக்கு, பாரதியார் எழுதின கவிதைகள். ஆல்மோஸ்ட் நிறைய கவிதைகள் சொல்லிட்டாங்க, ஆனால் திரும்ப சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஆனால் ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி ஒரு பாட்டு எழுதினோம். அந்த பாடலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, பாரதியார் இந்த குழந்தைகளுக்காக அந்த பாட்டை எழுதினாருங்கிறது அல்ல. 2000 ஆண்டுகள் தமிழ் மரபில் முதலாக கவிதையை குழந்தைக்காக பாடியவன் பாரதி. அதுக்கு முன்னால ஒரு பொயட்ரி கூட குழந்தையை பற்றி இருக்கும், காதலை பற்றி இருக்கும், காமத்தை பற்றி இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை தன் சமூகத்தில் அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரின்சிபல் விதி, அது இயற்கையோடு ஓடி விளையாடுறது, இயற்கையோடு கடந்த அந்த ஒரு கலப்பை முதலாக பாரதி குழந்தை இலக்கியத்திற்காக எழுதிய முதல் பாடல் அதுதான். அதன் பின்னாடி ஆழவழியப்பா எல்லாமே நிறைய ஆட்கள் குழந்தைகளுக்காக எழுதுறாங்க. சாரும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. வரும்போது சார்ட்ட சொன்னாங்க, என்ன இந்த பொயட்ரியில் பெருசாக சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல தான் அவர் வேறுபடுறான். என்ன சொல்றாருன்னா, பாரதி சொல்றான் உடல்நிலை உறுதி செய்யுங்கிறான். பாரதிக்கு பெரிய கனவு என்னன்னா, உடம்பை இரும்பு மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் எதுக்கணும். பிரிட்டிஷை அவன் பீரங்கி வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான், கைத்தறி வச்சிருக்கான், காவல்துறை வச்சிருக்கான், காக்கி சட்டைகளை அதிகமாக வச்சிருக்கான். ஆனால் இவங்களை எதிர்ப்பதற்கு உடல் தைரியமும் மன தைரியமும் பாரதிக்கு சொல்லிக் கொடுக்குறான், சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறான். அதனால தான் அச்சமில்லைன்னு கத்துறான். கவிதைக்குள்ள சைலண்டா இருக்கக்கூடிய இடத்துல அச்சமில்லை வீட்டில் இடி இந்த மாதிரி கத்துறான். அப்ப இந்த அச்ச உணர்வு இல்லாதவனுக்கு பாடின பாடலை போல குழந்தைக்கும் பாடுறாரு. ஆனா சார் ஒரு இடத்துல எழுதுறாரு, பாரதி சொல்றான் உடலினை உறுதி செய்யுங்கிறான். ஆனா சார் எழுதும்போது என்ன சொல்றான்னா, ஓடி ஆடி மகிழ்வதனால் உள்ளமும் உடலும் உள்ளவும் உறுதியாகும்னு சொல்லல. அங்கதான் நீங்க ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். உள்ளமும் உடலும் உள்ளமும் தெளிவாகுங்கிறார். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. சொசைட்டி முதல்ல உடம்பு ரொம்ப சோம்பேறியா இருந்தான், சாப்பாடு இல்லாம இருந்தான், வறுமையில இருந்தான். இப்ப தின்னுட்டு நல்லா கொழுத்து போயிருக்காங்க. அப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யறாரு தெரியுங்களா, அவரு உடலை உறுதி செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லாம் பாரதி சொன்ன போல பாரதி சொல்றான்,
ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு உடற்பயிற்சி கழகங்கள் வேண்டுங்கிறான். இன்னைக்கு உடற்பயிற்சி கழகங்கள் இல்லாத தெருவே கிடையாது. தின்னுட்டு ராத்திரியில் ஓடுறாங்க, பகலில் ஓடுறாங்க, பயத்திலே ஓடுறாங்க. மரணத்தின் பயத்தின் பின்னால் மனிதர்கள் காலிலும் சாயங்காலம் ஓடிக்கிட்டே இருக்கான். சார் சுகருக்காக தான் ஓடுறான், மனிதனுக்காக ஓடலை, ஆரோக்கியத்துக்காக ஓடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுகரு பின்னால் நிற்கிது. சார் 200 இருக்குது சார். சார் இன்னும் ஓடுங்க. எவ்வளோ போனீங்க? 2.5 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டர் டெய்லி போங்க அப்படி டாக்டர் சொல்கிறார். வீட்டுக்கார அம்மா இன்னைக்கு நீங்கள் போகல, நீங்கள் வாக்கிங் போகலன்னு சொன்னால் கணவர் கேட்கறது இல்லை. டாக்டர் வந்து என்ன சார் கொஞ்ச நாள் வாக்கிங் போல போகிறது சார்? ஆமாம் சார் 10-15 நாள் ஆகிடுச்சு. இல்லை சார் ரொம்ப ஏறிடுச்சு சார், இன்சுலின் லெவலில் போயிடும் அப்படின்னா உடனே இன்சுலினுக்காக ஓடுறாங்க. ஆக பாரதி சொல்கிறான், உடல்நிலையை உறுதி செய்வதற்காக வீதிகள் தோறும் அந்த உடற்பயிற்சி கழகங்கள் வர வேண்டுங்கிறான். அப்போ சார் சொல்கிறாரு, உடல் உறுதியாயிடுச்சு, வருமானம் வந்துடுச்சு, வசதியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளம் தெளிவாகும். இப்போ சைக்காட்ரிஸ்ட் போயிருக்காரு. இப்போ நம்ம உடல் உயர்ச்சி, உடல் உழைப்புனால எல்லாம் சேர்ந்து உடலெல்லாம் நல்லா நம்ம தேக ஆரோக்கியம் ஆகிட்டோம். இப்போ பல பேருக்கு என்ன பிரச்சனைன்னா உள்ளம் சரியில்லை. உள்ளம் என்னன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு சார் அப்படிங்க. அப்போ உடலுக்கு மேலே மனம் என்பதை தாண்டி மனத்துக்கு வராது. இப்போ இந்த கவிதையினுடைய ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்த்தது என்னன்னா, இதான் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதை தான் அவர் பார்க்குறாரு. அப்படின்னா நான் உடலையும் உள்ளத்தையும் நீங்கள் ரொம்ப உறுதியாகிட்டீங்க, அடுத்தது மனம். மனம் வந்து உறுதியாக இல்லை என்றால் எவ்வளோ பெரிய ஆஜானுபாகமான உறுதியான உள்ளத்தையும் நீங்கள் சிதைத்து விட முடியும். ஆக இந்த இடத்துல அவர் சொல்கிறார், இன்னொன்று சொல்கிறார், தனியே கிடந்து இந்த நூற்றாண்டுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? 4 பேரை போய் சந்திக்கணும் மனம் சொல்லுது. சந்திச்சா இந்த கழுதைங்க என்ன சொல்லுமோ, பிரச்சனை வேற வரும். அவன் அதை கேட்பான், இவன் இதை கேட்பான், போய் அவன்கிட்ட பாட்டு வாங்கிட்டு வரதை விட வீட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் இன்னொரு மனம் சொல்லுது. சந்திப்பதனால் இன்பமும் வருது, சந்தித்த பிற்பாடு துன்பமும் வருது. ஆனால் சார் சொல்கிறாரு, தனியே கிடந்து புலம்பாமல் தகுந்த நண்பரை, நல்லா கேட்கணும், தகுந்த நண்பரை. நண்பரே நிறைய பேர் கிடைக்கிறாங்க, தகுந்த நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இந்த இடத்துல இதுதான் சார் சொன்னார். இது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு, இந்த நிலாவை பற்றின கவிதைகள். இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட ஒரு இயல்பான ஒரு சொற்களுடைய ஒரு 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 உலகம் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு தானிய கிடங்கு போல, நெல்மணின்னு சொல்ல மாட்டேங்கிறார், கதிர்மணிங்கிறார். அந்த சொல் தான் ரொம்ப 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 சேர்க்கை, அந்த சொற்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க கவிதையில். அந்த இடங்கள்ல அவர் துயரத்தை சொல்லும் போது கூட அது என்ன சொல்றாரு, ஒரு வறுமையை பற்றி சொல்லிகிட்டே வராரு. ஒரு இடத்துல சொன்னால் பசின்னு ஒரு கவிதை, அது அவரவர பசியா சார், அது எது அவரவர பசின்னு நினைக்கிறேன். அந்த கவிதையில் ஒரு இடத்த சொல்கிறாரு, வயிற்று தீங்கிறார், பசின்னு சொல்லலை. வயிற்று தீன்னு நான் உடனே வள்ளலாட்டை ஓடுறேன். பா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து வள்ளலார் ஏற்றின தீ, வயிற்று தீ, இப்போ 150-200 ஆண்டுகள் இது. அரசாங்கம் கூட விழா எடுத்தாங்க. 200 ஆண்டுகளாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வயிற்று தீங்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் படித்து நீங்கள் வெறும் கவிதையை மட்டும் படிக்காமல், இவருடைய சொற்களுடைய பயன்பாடு இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் பயன்பாடு வந்து கவிதையில் ஒரு அழகான மனதை, அழகான ஒரு வாசனையை அது அப்படியே கமழ செய்கிறது. அப்போ இவர்கிட்ட பேசின அந்த விஷயங்கள் பழசாக இருக்கலாம். அவருக்கு என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, மருமகளோட வாக்கிங் போறேன்னு எழுதுறாரு. எனக்கு பயங்கர பொறாமையா இருந்தது. என்னையா இது, எப்படி சாத்தியம் இது? ஒரு மருமகள் வந்து வாக்கிங் போறதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையா சார் எனக்கு தெரியல. அப்படிலாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க பெரிய ஆள் தான். மருமகளோட வாக்கிங் போறேங்கிறாரு. அப்புறம் இப்போ பேரனுக்கு நான் தான் வந்து அந்த என்ன ஒரு ஊஞ்சல் ஆடுற குதிரை மாதிரி மாறிட்டேங்கிறாரு. பல்வேறு கவிதைகள். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாரதிதாசன் எழுதுவாங்க, உள்ளம்தான் கடுகு உள்ளம்மா. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், மிட்டா மராசா இருப்பாங்க, நிலக்கிடார்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு சொன்னால் 10 ரூபாயோட உள்ளே வருவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சிட்டு 10 ரூபாயோட வருவாங்க. என்னடா அது பாரதிதாசன் சொல்கிறான், உள்ளம்தான் கடுகு உள்ளம்ங்கிறான். இவரும் எழுதுற
இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் தமிழ் கவிதையினுடைய 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துல தமிழ்நாட்டை மட்டும்தாங்க எல்லாருமே கவிதை எழுதுவாங்க. வேற எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் கவிஞன் தனியா இருப்பான். நீங்க பொதுவாகவே கவிதை எழுதாத மனிதனே இருக்க மாட்டான். நான் சாப்பிட்ட வரும்போது சொன்னேன், இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கும்போது இன்பில்டா உள்ள இருக்கும் சில ஆப்ஸ் எல்லாம். அதில் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு, அப்புறம் சில ஆப்ஸ் எல்லாம் அதில் இன்பில்டா இருக்குன்னு சொல்லுவான். அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே கவிதை எழுதுகிற இன்பில்டாவே இருக்கும் அவன் உள்ள. அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியாது, அது அவனுக்கு தெரியாது, இன்பில்டா இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு 18-19 வயசு ஆனவொடனே அவனுக்கு ஒரு பருவம் வரும் பாருங்க, டக்குன்னு கவிதை எழுத ஆரம்பிச்சிருவான். என்னடான்னு கேட்டால் காதலிக்காக கவிதை எழுதுவான். 18 வயசு வரைக்கும் அவனுக்கு கவிதை எழுத தெரியும்னே அவனுக்கு தெரியாது. 18 வயசுல பருவம் வர பொழுது அவனுக்கு பருவம் மட்டும் வரல, கவிதையும் வருது. அப்பொழுது அவன் உள்ளத்திற்குள்ளாக ஒரு மாபெரும் மொழி கிடங்கு, அந்த மொழி அவனுக்கு ஒரு கவிதையா 2000 ஆண்டுகளா மாறி மாறி மனுஷ சமுதாயத்தில் தமிழனுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. நீங்க பிரிட்டிஷ்க்கு வேற எங்கன்னா போனீங்கன்னா ஒரு காதலிக்கு அழகான ரிங்கு போடுவான், அப்படிலாம் ஒரு ஹோட்டல் கூட்டு போவான், நல்லா சாப்பிட வைப்பான், இல்லைன்னா டின்னர் போவாங்க, இல்லைன்னா பீச் போவாங்க, இல்லைன்னா வெக்கேஷன் போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காதல் வந்தவனே கவிதை எழுதி கொடுப்பான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கவிதை தான் அன்பானதுன்னு நினைக்கிறான், அந்த கவிதை தான் தூய்மையானதுன்னு நினைக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய அன்பை தூய்மையாக கொடுக்கணும்னு விரும்புகிற பொழுது அவன் விரும்புகிற ஆயுதம் கவிதை. ஏன் அவனால புரட்சி எழுத முடியல? அதில் அன்பு இல்லை, உண்மை இல்லை, இதையெல்லாம் விட தூய்மை இல்லை. அப்ப தூய்மையான ஒரு பொருளை நான் தூய்மையாக சிநேகிக்கிற ஒரு பெண்ணுக்கு நான் கொடுக்கும் பொழுது அது அவன் என்ன நினைக்கிறான், கவிதை எழுதி கொடுக்குறான். அது நல்லா இருக்கும், அதான் தடா புடான்னு ஏதாவது ஒன்று இருக்கும், ஆனா எழுதி கொடுப்பான், அது உண்மைன்னு நினைப்பான். ஆக சாட்டை என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரம் மனைவிக்கு நல்லா இருக்கிறாங்க, அவரோட மருமகள் வாக்கிங் வராங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, ஊருக்கு வந்துருங்க, மும்பைக்கு இங்கே வந்துருங்க, அங்கேயே என்னோட தங்கிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் போக மாட்டேங்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. எல்லாத்தையும் செய்கிற பொழுது இந்த சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த வலி, அந்த கேவல், அந்த கரிசனம், இவர் பார்க்கிற அந்த அந்த இன்னொருத்தவனுடைய துயரம், அது இவருக்கு வலிக்குது. அந்த மனித மனம் என்பது எங்க இருக்கிறதுனா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னதை போல இவருடைய பிரச்சனை என்னன்னா, இவர் சொல்றாரு, எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம், எல்லாவற்றையும் பேசிவிட வேண்டிய தேவையும் இல்லை, எல்லாவற்றையும் எழுதிவிட வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொல்ற இவரு. நண்பர்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப மௌனமானவர் அப்படின்னு. அப்படி கிடையாது, அவர் மௌனமா எழுதிக்கிட்டே இருக்கிறார். பேசாதவர்கள் எல்லாரும் பேசாம இல்லை, அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. சார் வந்து இந்த அப்சர்வேஷன்ல ஒரு மலையாகட்டும் அல்லது இவர் விளையாட்டை பத்தி சொல்றாரு. இந்த முதல் கவிதையிலே பாருங்க, பாண்டியாட்டம், குதிரை ஆட்டம், அந்த முதல் கவிதையிலே எத்தனை பாண்டியாட்டம், அப்புறம் வந்து கோட்டிப்புல். கோட்டிப்புல்னா இந்த பாலத்து பசங்க கேளுங்க, கூகுளில் போட்டு கேட்பான். கோட்டிப்புல்னு தாத்தா எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்ல என்ன பாருங்க அப்படிம்பான், கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவான். அதே போலதான் கோழி பம்பரம், இந்த விளையாட்டுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. இவர் சொல்கிற அத்தனை விளையாட்டுகளும் நாளைக்கு வந்து ஜூல வச்சிருப்பாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா பம்பரம்னு வச்சு ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கும், அது பக்கத்துல சாட்டையை சுத்தி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து எங்க தாத்தா எல்லாம் அந்த காலத்துல ஆடின விளையாட்டுன்னு. அப்படிதான் மாறி இருக்கு. இவரோட எல்லா இடங்கள்லையும் நான் தேடி தேடி பார்க்கும் பொழுது ஒரு நாஸ்டாலஜியா இருக்கு. அந்த நாஸ்டாலஜியாவில் இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு இது இல்லைன்னு சொல்லலை, எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லலை, ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைக்காம போனது இருக்கு இல்லையா, அதை துயரமா சொல்றாரு. அப்ப இவரோட இன்பம் என்ன, அவருக்கு கிடைச்சதை பத்தி அவருக்கு பெருசா விஷயம் இல்லை, இன்னொருத்தவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு பாருங்க. அதே இந்த ரொம்ப ஒரு பாரதிதாசனை போல இயற்கையை பாடினவனே கிடையாது. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா, பாரதிதாசனை போல இயற்கையை பாடினவன் கிடையவே கிடையாது. அழகின் சிரிப்பு, கிழவன் கிழவை கூட எப்படி காதலிக்கணும் பாரதிதாசன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுல இவர் நிலாவை பத்தி சொல்றார். நிலாவை பத்தி சொல்கிற வரிகள் அவர் ரொம்ப என்னன்னா, நம்ம டெய்லி பார்க்குற காட்சி தான். இவர்கிட்ட சிம்பிள்சிட்டி, கவிதையில ஒரு சிம்பிள்சிட்டி. ஏன்னா கவிதை என்பது நம்ம எழுதக்கூடாது,
அந்த காலத்து புலவெல்லாம் சொல்லுவாங்க, முதல் அடி எடுத்து கொடுத்தவனுக்கு நன்றிம்பாங்க முன்னுரையில். அவனுக்கு தெரியுது இதை நம்ம எழுதலை. ஃபஸ்ட்டு பொயட்ரி எழுதுவனுக்கு எல்லா கவிதையினுடைய எல்லா வரியும் யார் வேணா எழுதலாம். ஆனால் அந்த முதல் வரி இருக்குல்ல, அது சத்தியமாக அவன் எழுதலை. அதுக்கு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருக்கான், அவன் வந்து அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த முதல் வரிக்காக நம்ம எத்தனை நாள் வேணா காத்திருக்கலாம். அவன் சொல்லுவான், இன்னைக்கு ஒரு காட்சியோட ஒரு வரியை சொல்லுவான். அந்த முதல் வரிக்கு அப்புறம் அந்த கவிதை போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கட 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 நம்ம எழுதிடுவோம். அதுபோல் இவர் டெய்லி பார்க்குற சிம்பிளான ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் வளரும், ஒவ்வொரு நாளும் முழுதாய் நிறையும், ஒவ்வொரு நாளாய் குறையும், ஒவ்வொரு நாளும் முற்றாய் மறையும். அவ்வளோதாங்க ஒரு நிலா. அந்த காட்சியில் பெரிய விஷயம் இல்லை. நிலா காலங்காலமாக இருக்குது, மனித சமூகம் வரத்துக்கு முன்னாலேருந்து நிலா இருக்குது. அதில் பாட்டி இருக்காங்க, அதில் சொல்கிறாரு பாட்டி வடை சொல்கிறது இருக்காங்க. இப்போ கூட எல்லாமே நிலாவுக்கு போன பிற்பாடு அங்கே போய் இறங்கினோடனே பாட்டியோட ஃபோட்டோ வந்துடும் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அது கடைசியா கருப்பு கருப்பாக அனுப்புது. நம்ம ஆளுகளாம் ரொம்ப முக்கியம் தான், இந்த வடை சுட்ட பாட்டி இருக்கா இல்லையா, இதை அட்ரஸ் பார்த்து அனுப்புங்கன்னு இங்கேருந்து போட்டுட்டு இருக்காங்க. சாரும் கேட்குறேன் இந்த பொயட்ரியில், இந்த வடை சுட்ட பாட்டி இருக்கா? இப்போ இவர் இந்த பொயட்ரியை கண்டிப்பாக நிலாவுக்கு போகிறதுக்கு முன்னாலே எழுதிட்டீங்களா சார்? அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார், அதனால் அவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் போன நேரத்தில் எழுதியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த விஷயம் தெரியுது. இந்த தாண்டி இந்த காட்சிகள், இந்த இவங்கெல்லாம் சொல்லாதது மட்டும் சில விஷயங்கள் சொல்கிறாங்களா, இந்த காட்சிகள் தான் அவர் கவிதையை எழுத வைக்குது. அவர் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் அந்த இமேஜஸும் அந்த பொயட்ரி அவர் நல்லா எழுதுறார். இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்துக்கு ஏதாச்சும் என்னங்க சிறந்த புத்தகமா என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் பெரிய குழப்பம் இருக்குது. இன்றைக்கி வந்து கல்கியினுடைய பிறந்த நாள். அது நீங்கள் நினச்சி வச்சிங்களோ நினச்சி வைக்கலையோ, கல்கி வந்து 1954 இறந்து போயிட்டார். அதுக்கு பிற்பாடு கல்கி ஒரு எழுத்தாளர்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அவருக்கு பற்றி கூட்டம் போட்டு இது விமர்சனம் கூட்டம் செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவரோட பையன் ஏதாச்சும் இவரோட பையன் மாதிரி இந்த வரியெல்லாம் படித்து காட்டுற ஆள் இருக்காங்க கேட்டால் அதுவும் கிடையாது. பத்திரிகை மூலியமாக கல்கியை போடுவாங்கன்னு பார்த்தா அதையும் மூடிட்டாங்க. ஏறக்குறைய 54க்கு பிற்பாடு கல்கியை பற்றி தமிழ்நாட்டில் சொல்வதற்கு ஒரு நபர் கூட கிடையாது. ஆனால் நண்பர்களே, ஒவ்வொரு முத்தையும் அங்கே வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையாகிற பட்டியலில் கல்கி முதலிடத்தில் இருக்கிறான். யாருமே அவனை பற்றி சொல்லலை. பெண்கள் வாங்குறாங்க, குழந்தைங்க வாங்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவன் போய் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வந்து ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிறான். அவனால் நீலகண்ட சாஸ்திரி எழுதின சோழர்களுடைய வரலாறை படிக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் எவ்வளவோ பக்கமாக எழுதியிருக்கான் தீசிஸ் சோழர்களை பற்றி, அதை படிக்க முடியாது. ஆனால் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துட்டு வந்து பியூட்டிஃபுல்லான மூவி அப்படிங்கிறான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு புத்தகத்திற்கு பல்வேறு வகையான ஒரு தேவை இருக்கு. லிட்ரரி வேல்யூ. இப்போ கல்கி இல்லை, இத்தனை ஆண்டு கழிச்சு அவனோட புத்தகம் விற்கிதுன்னா அது ஒரு லிட்ரரி வேல்யூ. சொசைட்டி வேல்யூன்னு இருக்கு. இதை இப்போ சொன்னார், ஆனைமுத்தி இறந்து போயிட்டாரு. அவர் கொண்டு வந்த பெரியார் கலை களஞ்சியம் தான் முன்னோடி. பெரியார் நூல்களில் முதலாக தொகுக்கப்பட்ட மிக முக்கியமான பெரியாரிய சிந்தனைகளில் தொகுக்கப்பட்ட பெரியார் களஞ்சியம் தான் அது முன்னோடி. அதன் மூலியமா இன்னைக்கு பெரியாரை கொண்டு வந்து அடுத்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்குறோம். அது ஒரு சொசைட்டி வேல்யூ. அந்த சொசைட்டி வேல்யூக்குன்னு ஒரு புத்தகத்தை இருக்கு. இதெல்லாம் தாண்டி செல்ஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. நான் ஒரு புத்தகத்தை ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் சேலம் பக்கம், சேலமோ கிருஷ்ணகிரி பக்கமோ ஒரு கிராம மணியக்கார், ஒரு ஐயர், அவர் ஒரு சுய வரலாறு எழுதியிருக்கார் 150 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த புத்தகமே கிடைக்கல, தேடி போய் ஜெராக்ஸ் போட்டு வாங்கி படித்தேன். அது யாரோ ஒரு மணியக்காரன், எதுக்கே அது கிராம அதிகாரி, அதை ஏன் நீ படிக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தவன் சாட்சியாக வாழ்ந்திருக்கான். ஒரு மனித கூட்டத்தினுடைய மொத்த சாட்சி அவன் தான். அவன் அன்னைய காலத்தில் என்ன வரி வாங்கினாங்க, அன்னைய காலத்தில் எவ்வளோ நிலம் இருந்தது, அன்னைய காலத்தில் எத்தனை அதிகாரி இருந்தாங்க, அட்லீஸ்ட் அவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினான் அப்படிங்கிறதையாவது ஒருத்தன் எழுதுவான் இல்லையா. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது பேர் செல்ஃப் வேல்யூ. அப்போ சார் எழுதுகிற புத்தகங்கள் எல்லாம் செல்ஃப் வேல்யூ. இதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா ரொம்ப முக்கியம். அதை சொன்னார், அடிக்குறிப்புலாம் போடணுன்னு ரொம்ப முக்கியம். அது ஏன் தெரியுங்களா, பாரதியார் செத்து போயிட்டார். பாரதியார் செத்து பிற்பாடு அவரோட புத்தகத்தெல்லாம் மொத்தமாக சேர்க்குறாங்க, கவிதைகள்லாம் தொகுக்கிறாங்க. தொகுக்கும் போது இந்த புத்தகங்கள் இந்த கவிதைகள்லாம் எப்போ வந்ததுன்னு தெரியல. அப்போ அவர் வீட்டிலேருந்து ஒரு சின்ன துண்டு சீட்டு
எடுக்கிறாங்க. என்ன சீட்டுன்னா வண்ணானுக்கு போட்ட ஒரு துணி கணக்கு. பாரதியார் வீட்டில் வண்ணானுக்கு போட்ட துணி கணக்கு. அந்த கவிதை பேரு அந்த 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 துண்டு சீட்டுக்கு பேரு புது கணக்கு. புது கணக்குன்னு பாரதி எழுதி ஒரு கணக்கு போடுறான். வேட்டிக்கு இவ்வளோ, சட்டைக்கு இவ்வளோ, லொட்டுக்கு இவ்வளோ போட்டு வைக்கிறான். அவங்க தம்பி விஸ்வநாத ஐயர் தான் அதை எடுக்கிறார். இது எதுக்காக எடுக்கிறாருன்னா, பாரதி சென்னைக்கு வரும்பொழுது அவர் இருந்த வீடு இதில் சென்ட்ரலில், அவர் அந்த பக்கம் இருக்காரு. காலி பண்ணிக்கிட்டு திருவல்லிக்கேணிக்கு வர்றாரு பின்னால். இவர் எப்போ திருவல்லிக்கேணிக்கு வந்திருப்பான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆய்வாளர்களால் எப்போ தான் இவர் திருவல்லிக்கேணிக்கு வந்தார், அந்த வீட்டை எப்போ காலி பண்ணாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாரதி எழுதி வச்சிருக்க அந்த வண்ணான் கணக்கில் மேலே டேட்டு போட்டு புது கணக்குன்னு போட்டு ஒரு வண்ணானுக்கு கணக்கு எழுதுறான். அந்த வண்ணான் திருவல்லிக்கேணி வண்ணான். அப்போ அதில் ஒரு டேட் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி, இந்த தேதி புது கணக்குன்னு சொல்கிறாரு, புது வண்ணான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தேதிக்கு பிற்பாடு தான் இவர் திருவல்லிக்கேணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கிறாரு, இவர் வீட்டை மாற்றிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தூளோண்டு சீட்டு, அது எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்க. ஆக ஒரு மனிதன் எழுதுகிற சின்ன சின்ன சீட்டுகள், நீங்கள் இங்கே தான் இப்படி மரியாதையை நம்மளால யாரும் பார்க்கல. சிங்கப்பூருக்கெல்லாம் போனால் பழைய பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்காங்க. 1944, 32, 20 எல்லா பாஸ்போர்ட்டையும் மொத்தமாக வச்சுருக்கான். ஏனென்றால் தனி மனிதர்களுடைய ஒவ்வொரு குரலும் சமூகத்தினுடைய மிக முக்கியமான மாற்றத்தை சொல்கிறது. இந்த சமூக மாற்றத்தை புரிந்து கொள்ளும் விரும்புகிறவங்க இந்த கவிதையின் மூலியமாக, இந்த கணக்கின் மூலியமாக, இந்த புத்தகத்தின் மூலியமாக தான் புரிந்து கொள்ள முடியும். தனிதாக புரிந்து கொள்ள முடியாது. 2000 வருடம் வரலாறு நமக்கு இருக்குன்னா அப்போ அதுக்கு ஒரு கவிதை வேணும், அதை எடுத்து போய் காட்டணும் ஆதார் மாதிரி. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதனால் தான் 2000 ஆண்டுகள் நீங்கள் இந்த மொழிக்கு ஒரு இது இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சார் எழுதுகிற மாதிரியான தனிநபர்கள் எழுதுகிற கவிதைகளில் ஒரு சமூகம் இருக்கிறது. இதில் அன்டச்சபிலிட்டின்னு இவர் எழுதுகிறாரு. இந்த ஆண்டு வெளிவந்த பொழுது கூட இந்த சமூகத்தில் ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருந்தது என்பதை மறைமுகமாக குறிக்கிறார். ஆக தனிப்பட்ட முறையில் இந்த கவிதை புத்தகத்துக்கும் ஒரு சமூகத்தில் இடம் இருக்கிறது என்று சொல்லி, நீலமணி போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதையினுடைய முன்னோடி, கவிதை உலகத்தினுடைய முன்னோடி, அவரை போன்ற ஒருவர் இருக்கிற இந்த அவையில் என்னையும் பேச அழைத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி நண்பர்களே.